ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹைட்ராலிக் சிஸ்டத்தோட இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஹைட்ராலிக்னா என்ன, அதை பற்றின பேசிக் வீடியோஸ் நிறைய பண்ணியிருக்கோம். டைரக்ஷன் கண்ட்ரோலில் வால்வ்னா என்ன, அதை பற்றின வீடியோஸ் அப்புறம் நிறைய ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட அதையும் போய் பாருங்கள். ஒரு பிகினர் லெவலர்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் இன்டர்வியூவில் போனீங்கன்னா நம்மளுடைய ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் பற்றி இன்டர்வியூ நிறைய கேட்பாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க கம்பல்சரி ஒரு ஹைட்ராலிக் பற்றி பேசிக் நாலேஜாக இருக்கணும். ஓகேங்களா, அதனால தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இதில் நம்மளுடைய ஹைட்ராலிக் சிம்பிள்ஸ்லாம் என்னென்ன இருக்கும், எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னு சொல்லிட்டு இதில் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது இல்லாமல் ஃப்யூச்சரில் ஒவ்வொரு வால்வோட எக்ஸ்ப்ளனேஷன் வித் எக்ஸாம்பிளோட நான் ஃபியூச்சரில் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஹைட்ராலிக் சிம்பிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஸ் பண்ணக்கூடிய பைப் லைனுக்கான சிம்பிள். இது பைலட் லைன். இது ரெண்டு லைன் கிராஸ் ஆச்சுன்னா இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ். இது ரெண்டு பைலட் லைன் கனெக்டாக இருந்தால் இருக்கக்கூடிய சிம்பிள் இது. அது இல்லாமல் பம்புக்கான சிம்பிள் இப்படி கொடுத்துருக்காங்க. இது ரிசர்வாயர். ஓகேங்களா, ஆயில் ஸ்டோர் ஆகக்கூடிய ரிசர்வாயர் டேங்க் இது. இது எலக்ட்ரிக் மோட்டருக்கான சிம்பிள். இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹைட்ராலிக் சிலிண்டருக்கான சிம்பிள். ஓகேங்களா, இது டபுள் ஆக்டிங் சிலிண்டர் சொல்லுவாங்க. அது ஸ்ப்ரிங் ரிட்டர்ன் இருக்குது, அப்புறம் நார்மல் இருக்குது. ஓகேங்களா, இது ஹைட்ராலிக் மோட்டருக்கான சிம்பிள் இது. அது இல்லாமல் ஃபில்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணுவாங்க ஹைட்ராலிக்கில், அதுக்கான சிம்பிள். இது இல்லாமல் அக்குமுலேட்டர் சர்க்யூட். இது ப்ரெஷர் ரிலீஃப் வால்வுக்கான சிம்பிள்ஸ். ஓகேங்களா, இது இல்லாமல் நான் நம்ம என்னென்ன வால்வு இருக்குது, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு. ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு. இது அதோட சிம்பிள்ஸ் இதுதான் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, அட்ஜஸ்டபிள் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வுக்கான சிம்பிள். இது செக் வால்வு, பைலட் ஆப்ரேட் செக் வால்வு, அப்புறம் அட்ஜஸ்டபிள் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு வித் பைபாஸ். ஓகேங்களா, அட்ஜஸ்டபிள் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய ஹைட்ராலிக் ஆயிலை ஃப்ளோ நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா, ஒரு சப்போஸ் நீங்கள் சிலிண்டர் போகக்கூடிய ஆயிலை இவ்வளோ லிட்டர் பர் செகண்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுடைய லிக்யூடை உள்ள ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணலாம். செக் வால்வுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ளோ ஃப்ரம் ஒன் டைரக்ஷன். இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஆயில் ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். எப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மட்டும்தான் ஃப்ளோ ஆகும், ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகாது. இதுதான் செக் வால்வோடைய ஆப்ரேஷனு. அது இல்லாமல் நம்மளோட சர்க்யூட்டில் எப்பயுமே பைலட் ஆப்ரேட் செக் வால்வ்னு சொல்லிட்டு ஒரு சர்க்யூட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. பைலட் ஆப்ரேட் செக் வால்வ்னா என்னென்னா இதே சேம் கான்செப்ட் தான். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பைலட் ப்ரெஷரை கொடுத்து இந்த வால்வு ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் பைலட் ஆப்ரேட் செக் வால்வு. சப்போஸ் இங்கே சம் ப்ரெஷர் இங்கே கொடுத்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த பால் மூவ்மெண்ட் ஆகும், அது வழியாக ஆயில் ஃப்ளோ ஆகும். அதுதான் பைலட் ஆப்ரேட் செக் வால்வு. இது பைலட் லைன். ஆல்ரெடி நான் டிராயிங்கில் சொல்லியிருந்தால பைலட் லைன் அதான் இது. இது அட்ஜஸ்டபிள் ஃப்ளோ கண்ட்ரோல் வித் பைபாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிலிண்டர் சப்போஸ் நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் யூஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். அப்போ ஸ்லோவாக இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டீங்கன்னா அப்போ இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வரும்போது ரிட்டன் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் இந்த சர்க்யூட்டை யூஸ் பண்ணீங்க, இந்த வால்வ் யூஸ் பண்ணிங்கன்னா போகும்போது ஸ்லோவாகவும் ரிட்டன் ஆகும்போது ஃபாஸ்ட்டாக வரும். ஓகேங்களா, இது அட்ஜஸ்டபிள் ஃப்ளோ கண்ட்ரோல் வித் பைபாஸ். இதோட செக் வால்வோட ஃபங்க்ஷனே தான். சப்போஸ் ஆயில் போகும்போது இது வழியாக கண்ட்ரோல்ட் ஆகி உள்ளே போகும், ரிட்டன் ஆகும்போது என்ன ஆகும்னா இது வழியாக ஃப்ரீ ஃப்ளோ ஆகிடும். அதனால் சிலிண்டர் ஃபாஸ்ட்டாக வந்துடும். இதுதான் நம்மளுடைய அட்ஜஸ்டபிள் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் வித் பைபாஸ். இது ஆக்சுவேட்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹைட்ராலிக் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மெக்கானிக்கலாக இருக்குது, புஷ் பட்டன் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது, அப்புறம் ஃபுட் பெடல் இருக்குது. அதுபோல் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டு கொடுத்து எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணுற மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது. அதோட பேசிக் சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. புஷ் பட்டனுக்கான சிம்பிள், மெக்கானிக்கல் ஆப்ரேஷன் பண்ண லிவர் இருக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த லிவர் ஆப்ரேட் பண்ணால் ஹைட்ராலிக் சிஸ்டம் ஆன் ஆகிற மாதிரி. இதெல்லாம் நீங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் நம்ம பார்த்துருக்கக்கூடிய கிரேன் அப்புறம் ஆயிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மெக்கானிக்கல் டைப் இது தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹைட்ராலிக் 4 லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் லிவர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுபோல் ஃபுட் பெடல் பார்த்துருப்பீங்க. சொலினாய்டு காயிலெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய மிஷினரிஸில் ஃபார்வேர்டு அப்புறம் ரிவர்ஸ் போகிறதுக்கான டைரக்ஷனல் கண்ட்ரோல் வால்வு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த சொலினாய்டு காயில். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வுன்றது ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டு. ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய அதிகபட்ச ப்ரெஷரால் நம்மளுடைய எக்யூப்மெண்ட் அப்புறம் சிலிண்டர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனுக்கு இவ்வளோ ப்ரெஷர் தான் அப்ளை ஆகணும், இவ்வளோ ப்ரெஷர் வந்தவொடனே ரிட்டர்ன் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய ஃபீட்பேக் எடுத்திருப்பாங்க. அதுபோல் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறது யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வுகள். ஓகேங்களா, அதில் நமக்கு இந்த ரிலீஃப் வால்வு அப்புறம் அன்லோடிங்
பிரேக்கு, சீக்வன்ஸ் வால்வு, கவுண்டர் பேலன்ஸ் சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் வால்வு இருக்குது. எல்லாமே வந்து சம் ஸ்பெஷல் பர்பஸ் ஆஃப் அப்ளிகேஷனுக்கோசம் யூஸ் பண்ணக்கூடிய வால்வு. மோஸ்ட்லி வந்து டைரக்ட் ரிலீஃப் வால்வு வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சிலிண்டர் வந்து ஃபார்வேர்டு போயிடுச்சு, அப்போ வந்து ஆயில் ஃப்ளோ வந்து போயிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இதில் வந்து செட்டிங் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 100 பார்னு செட் பண்ணியிருந்தீங்கன்னா 100 பார் ரீச் ஆன உடனே என்ன ஆகுனா இந்த ரிலீஃப் வால்வு ரிலீஃப் ஆகி நம்மளுடைய ஆயில் வந்து டேங்குக்குள்ளே வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி வந்து நிறைய ஃபீட்பேக் எடுத்திருப்பாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வோடைய ஃபங்க்ஷனு. ஓகேங்களா? அது இல்லாமல் நான் இதை பற்றின வால்வை பற்றின வீடியோ வந்து டீட்டெயில்டாக வந்து ஒவ்வொரு வால்வோட அப்ளிகேஷன் வித் வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். சப்போஸ் நான் இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வித் அப்ளிகேஷனோட வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வோடைய அப்ளிகேஷன்ஸு அண்டு சிம்பிள்ஸு. இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் கண்ட்ரோல் வால்வ். ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் வந்து ரொம்ப மெயின் பார்ட்டே வந்து இதுதான். இது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஆயில் வந்து எந்த டைரக்ஷனில் வந்து ஃப்ளோ ஆகணும். சப்போஸ் நீங்கள் சிலிண்டருக்கு போர்ட்டுக்கு போகணுமா அல்லது வந்து சிலிண்டர் இருக்கக்கூடிய பி போர்ட்டுக்கு ஆயில் ஃப்ளோ போகணுமான்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெயின் சர்க்யூட் தான் வந்து இந்த டைரக்ஷனல் கண்ட்ரோல் வால்வு. ஓகேங்களா? அதோட பேசிக் சிம்பிள் வந்து காமிச்சிருக்காங்க. 2-வே 2 பொசிஷன், 3-வே 2 பொசிஷன், அப்புறம் 4-வே 2 பொசிஷன், அப்புறம் 4-வே வித் 3 பொசிஷன் வால்வு காமிச்சிருக்காங்க. எப்படி வந்து 2-வேன்னு சொல்கிறாங்க, ஏன் வந்து 2 பொசிஷன் சொல்கிறாங்க, 4/3 வால்வுனா என்னன்னு சொல்லிட்டு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி சிம்பிளில். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வே பாயிண்ட் வந்து 2 இருந்தால் வந்து 2-வே, அப்புறம் வந்து இந்த ஒரு 2 பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து 2 பொசிஷன். இது வந்து 2/2. சப்போஸ் நீங்கள் இந்த வால்வில் பார்த்தீங்கன்னா வே பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1, 2, 3. அது இல்லாமல் வந்து இதில் 2 பொசிஷன் இருக்கிறதுனால வந்து 3/2 வால்வுன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 ப்ளஸ் வந்து 2 போர்ட் இருக்குது. ஓகேங்களா? 2 பொசிஷன் இருக்குது. அதனால் வந்து இது 4/2 வால்வுன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 4/3 வால்வு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1, 2, 3 பொசிஷன் இருக்குது. அது இல்லாமல் வந்து நம்மளுடைய போர்ட் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய வே போர்ட்டு. அந்த வே போர்ட்டை வச்சு தான் நம்மளுடைய ஹைட்ராலிக் சிம்பிளில் இருக்கக்கூடிய வால்வு வந்து சொல்லுவாங்க 4/3, அப்புறம் 3/2 வால்வுன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன எத்தனை வால்வு இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். 1, 2, 3 பொசிஷன் இருக்குது. இதில் வே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ இதோட வால்வோட நேம் வந்து 4/3 வால்வு. ஓகேங்களா? இதில் வந்து ஓப்பன் சென்டர், அப்புறம் வந்து க்ளோஸ்டு சென்டர், டேண்டம் வால்வு, அப்புறம் ஃப்ளோட் வால்வுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த வால்வுகள் யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சென்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பம்ப் நார்மல் நியூட்ரல் பொசிஷனில் வந்து ஆயில் வந்து டேங்குக்குள்ளேயே வந்து ஊற்றிட்டு இருக்கும். இந்த வால்வு யூஸ் பண்ணிங்கன்னா டிசிவி வால்வு இதை யூஸ் பண்ணிங்கன்னா வந்து நமக்கு ஹைட்ராலிக் பம்ப்லேருந்து போகக்கூடிய ஆயில் வந்து டேங்குக்குள்ளே வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து க்ளோஸ்டு சென்டர் வால்வு. ஓகேங்களா? க்ளோஸ்டு சென்டர்னால் எல்லா போர்ட்டுமே வந்து நியூட்ரல் பொசிஷன்னா வந்து இதுதான் நார்மல், எந்த ஆயிலுமே ஆக்டிவேட் ஆகாத போது இருக்குது தான் வந்து நியூட்ரல் பொசிஷன் சொல்லுவாங்க. க்ளோஸ்டு சென்டர் வால்வு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஆயில் வந்து என்ன பண்ணுன்னா எந்த டைரக்ஷனுமே வந்து ஃப்ளோ ஆகாது, க்ளோஸாக இருக்கும். எல்லா பார்ட்டுமே வந்து க்ளோஸில் இருக்கும். அதெல்லாம் வந்து ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகிட்டு இருக்கும் இந்த சென்டர் வால்வு யூஸ் பண்ணிங்கன்னா. இது வந்து டேண்டம் வால்வுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ளோட் வால்வு. இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் அப்புறம் வந்து ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய டைரக்ஷனல் கண்ட்ரோல் வால்வுக்கான பேசிக் சிம்பிள். அதெல்லாம் வந்து இன்டர்வியூவில் வந்து கம்பல்சரி டிசிவி வால்வுனா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை பற்றின நாலேஜ் கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைப் ஆஃப் நீடில் வால்வ்லாம் காமிச்சிருக்காங்க. அதோட சிம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துங்க. இது வந்து ப்ரெஷர் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா செக் வால்வு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் பார்த்தாலும் வந்து செக் வால்வ்னு சொல்லக்கூடிய ஒரு சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பைலட் ஆப்ரேட் செக் வால்வு, அப்புறம் செக் வால்வுன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டு. ஒன்லி வே அலோவிங் த ஃப்ளோ இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். ஆயில் ஃப்ளோ வந்து ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் வந்து இந்த செக் வால்வு வந்து அலோவ் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஃப்ரீ ஃப்ளோ ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். ஓகேங்களா? இந்த ரைட்லேருந்து லெஃப்ட் வழியாக வந்து ஆயில் வந்து ஃப்ளோ ஆகும். சப்போஸ் நீங்கள் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்து ஆயில் போகாது. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ளோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இஸ் பிளாக்டு. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய செக் வால்வுடைய பேசிக் சிம்பிள், அது இல்லாமல் ஃபங்க்ஷனு. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரெஷர் கேஜுக்கான சிம்பிள். ஓகேங்களா? நம்மளுடைய சிஸ்டத்தில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது, ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் என்னன்னு சொல்லிட்டு மெஷர் ஆகிறது யூஸ் பண்ணுறது தான் வந்து ப்ரெஷர் கேஜுன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா நம்மளுடைய கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்கும், அல்லது வந்து மெகா பாஸ்கல்லேயே வந்து கேஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் பிஎஸ்ஐயில் இருக்குது. அது இல்லாமல் வந்து எவ்வளோ பாரில் வந்து ஆப்ரேட் ஆகிருக்குன்னு சொல்லக்கூடிய கேஜ் தான் வந்து இந்த இதுக்கான சிம்பிள் வந்து இதுதான். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பேசிக்காக வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வு வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் காம்பன்சேட்டர், டெம்பரேச்சர் காம்பன்சேட்டர்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் வால்வ் வந்து காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன ஆகணும், சப்போஸ் இது வழியாக வந்து ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த வால்வோடைய ஃபங்க்ஷனு. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் வால்வ் வித் பைபாஸ் ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கான சிம்பிள் தான் இது. நீங்கள் இதை ஒரு வாட்டி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பைலட் ஆப்ரேட் செக் வால்வ் வித் பைலட் டு ஓப்பன். ஓகேங்களா, ஆல்ரெடி வந்து நான் செக் வால்வை பற்றி சொல்லியிருந்தேன். பைலட் ஆப்ரேட் செக் வால்வ்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பைலட் லைன் சொல்லுவாங்க. இது வழியாக சம் பைலட் ப்ரெஷரை கொடுத்து இந்த செக் வால்வ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பைலட் ஆப்ரேட் செக் வால்வ் டு ஓப்பன் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுனால வந்து இது ஓப்பன் சொல்லுவாங்க. இதுலேயே வந்து பைலட் ஆப்ரேட் செக் வால்வ் வித் பைலட் டு க்ளோஸ். ஓகேங்களா, நம்மளுடைய வால்வு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த பைலட் ப்ரெஷர் யூஸ் பண்ணி இந்த வால்வு யூஸ் பண்ணுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம் பைலட் ப்ரெஷரை கொடுத்து அந்த வால்வு வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இது வந்து பைலட் ஆப்ரேட்டட் செக் வால்வு பைலட் டு க்ளோஸ், இது வந்து ஓப்பன். ஓகேங்களா, இது வந்து பைலட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க. இந்த ப்ரெஷர் கொடுத்து இந்த வால்வு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது வந்து ஷட் வால்வ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சர்க்யூட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஷட் ஆஃப் வால்வோடைய ஃபங்க்ஷனு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவல் சுவிட்ச். நம்மளுடைய ஹைட்ராலிக் டேங்க்கில் வந்து லெவல் சுவிட்ச்னு சொல்லக்கூடிய ஒரு சர்க்யூட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆயில் லெவல் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இது வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். சப்போஸ் வித்தவுட் ஆயிலில் ரன் ஆச்சுன்னா நம்மளுடைய ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பம்ப் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லெவல் சுவிட்சஸ் போட்டு இது வழியாக வந்து கண்ட்ரோல் சிக்னல் கொடுத்து நம்மளுடைய மிஷினை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரியும் இல்லை வந்து அலாரம் அல்லது ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது எதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சுவிட்சுக்கான சிம்பிள். ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் வந்து டெம்பரேச்சர் வந்து கம்பல்சரி கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அது இல்லாமல் வந்து எக்ஸசிவ் ஹீட் ஆச்சுன்னா நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹைட்ராலிக் வந்து ரொம்ப ஒஸ்ட் ஆகிடும். அது இல்லாமல் வந்து ஹீட்டை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய விஸ்காசிட்டி வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஆயிலோட விஸ்காசிட்டி மாற ஆரம்பித்தாலே வந்து நம்மளுடைய ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பல்சரி குறைஞ்சிடும். அதுபோல் வந்து டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து டெம்பரேச்சர் சுவிட்சஸ் வந்து ஒரு சில மிஷினரிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, சம் ஃபீட்பேக் எடுத்திருப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சுவிட்ச். ஓகேங்களா, ஒரு சிஸ்டத்தில் வந்து இவ்வளோ ப்ரெஷர் போச்சுன்னா வந்து செட் கட் ஆஃப் பண்ணு, அதெல்லாம் வந்து சிஸ்டத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபீட்பேக் எடுக்கிறதுக்கோசம் வந்து இந்த ப்ரெஷர் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு 100 பார் செட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 100 பார் ரீச் ஆன உடனே இங்கேருந்து அந்த ஃபீட்பேக் போய் நம்மளுடைய பிஎல்சியோ அல்லது வந்து கண்ட்ரோல் சர்க்யூட்டு கட் ஆஃப் சிக்னல் கொடுத்து நம்மளோட சிஸ்டத்தை வந்து சேஃப்டி பண்ணும். அல்லது வந்து டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த ப்ரெஷர் சுவிட்சஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மெஷர் வித் ப்ரெஷர் வந்து டிபெண்ட் பண்ணி இந்த சுவிட்ச் வந்து ஆன் ஆகும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா NONCன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் எடுத்திருப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வு அப்புறம் ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு. இதில் பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்தாலே உங்களுக்கு ஈஸியாக போகும். ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு யூஸ் டு லிமிட் த மேக்ஸிமம் ப்ரெஷர் இன் ஆல் ஆர் பார்ட் ஆஃப் ஹைட்ராலிக் சிஸ்டம். இது என்னென்னா வந்து நம்மளுடைய ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய ப்ரெஷரை வந்து ரிலீஃப் பண்ணுறது தான் வந்து இந்த வால்வு யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் எக்ஸசிவ் ப்ரெஷர் போச்சுன்னா நம்மளுடைய ஹைட்ராலிக் இந்த வால்வு இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவ் ப்ரெஷரால் சிலிண்டர் அல்லது வந்து ஹைட்ராலிக் பம்ப் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு பேசிக்காக ஹைட்ராலிக் டிசைன் பண்ணும் போதுமே வந்து ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ்னு சொல்லிட்டு ஒரு கம்பல்சரி வந்து வால்வு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரெஷருக்கு மேலே செட் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரெஷருக்கு மேலே ரீச் ஆச்சுன்னா வந்து இந்த வால்வு ஓப்பன் ஆகி டேங்க் வழியாக அந்த ஆயில் வந்து உள்ளே போய்டும், ரிட்டர்ன் ஆகிடும். ப்ரெஷர் வந்து ரிலீஃப் ஆகி நம்மளுடைய சர்க்யூட்டை வந்து சேஃப்டி பண்ணும். இதுக்கு தான் இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கான சிம்பிள் தான் இது. நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள். அட்ஜஸ்டபிள், இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ் வித் அட்ஜஸ்டபிள், ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் வித் அட்ஜஸ்டபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் படித்து பாருங்கள். இதெல்லாம் வந்து இதை ப்ரெஷர் ரெடியூசிங் வால்வ் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒவ்வொரு சர்க்யூட்டுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த வால்வு இது வந்து மெயின் கண்ட்ரோலுக்கோசம் யூஸ் பண்ணுவாங்க. மெயின் ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுடைய ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பம்போடைய பேசிக் சிம்பிள். நம்மக்கிட்ட வந்து ஃபிக்ஸட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்புறம் வேரியபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் பம்ப்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம டைப் ஆஃப் பம்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஹைட்ராலிக் பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள், ஈஸியாக புரியும் என்ன டைப் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹைட்ராலிக் ஆயில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கோசம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில ஏரியாவில் வந்து கூலிங் டவர் யூஸ் பண்ணி வாட்டரை வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வழியாக. அது இல்லாமல் ஒரு சில ஏரியாவில் வந்து அப்ளிகேஷனை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏரை வந்து ஃபோர்ஸாக கொடுத்து நம்மளுடைய ஆயிலை வந்து கூல் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லக்கூடிய ஒரு சர்க்யூட்டு. ஆயில் லெவலில் வந்து கூல் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது.
இது வந்து நம்மளுடைய ஹைட்ராலிக் பேசிக் சிலிண்டரோட சிம்பிள். அது இல்லாமல் வந்து நம்மளுடைய ஃப்ளூயிட் மோட்டரோடைய சிம்பிள் காமிச்சிருக்கும். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரியுங்க. கம்பல்சரி ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பேசிக் நாலேஜ் ஆஃப் ஹைட்ராலிக் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாமல் வந்து சிம்பிள் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து ஹைட்ராலிக் வந்து எல்லா ஏரியாலையுமே இப்போ ப்ளே பண்ணிட்டுருக்கு. நீங்கள் கிரேன், அப்புறம் ப்ரெஸ்ஸிங் ஆப்ரேஷன், அப்புறம் ஆயிஸ்ட்டு, நிறைய ஏரியாவில் வந்து ஹைட்ராலிக் இருக்குது. அதனால் வந்து நிறைய விஷயம் வந்து ஹைட்ராலிக் பற்றின ஃப்யூச்சரில் வந்து நிறைய வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.